அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் கிருபையினால இன்னைக்கு 6வது நாளுடைய அமல்கள் செய்ய போறோம் இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, அல்லாஹு ரபுல் ஆலமீன் மனிதர்களை படைத்ததற்கான நோக்கம், அவன் முற்றிலும் அடிபணிந்தவனாக தன்னுடைய இறைவனுக்கு சிரம் பணிந்து வணங்கணும், அவ்வளவுதான். ஆனா மனிதர்கள் மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு கட்டுப்பாடின்றி இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு மனிதன் நன்னெறியினுடைய அடிப்படையில ஒழுக்கமாக வாழ்றதுக்கு அல்லாஹ்வை நினைவு கூர்வது மிகவும் அவசியமான ஒரு விஷயமா இருக்கு. அல்லாஹ்வை நினைவு கூர்வதால் மட்டும்தான் உள்ளங்கள் எல்லாம் அமைதி பெறுதுன்னு நமக்கு தெரியும். ஒரு நாளைக்கு எத்தனை முறை அல்லாஹ்வை நம்ம நினைவு கூர்றோம்? ஏதாவது சோதனை வந்துருச்சுன்னா, அல்லாஹ் என்னை இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு அல்லாஹ்வையே குறை சொல்லக்கூடிய மக்களாக இருக்கிற நம்ம, இவ்வளவோ நல்ல நிஅமத்துகளை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அள்ளி கொடுத்தும் அவனுக்கு நன்றி மறந்தவர்களாக இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோமே. நிச்சயமாக அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் நம் அனைவரையும் நன்றியுள்ள அடியார்களாக ஆக்குவானாக. இம்மை மறுமையினுடைய வெற்றி அல்லாஹ்வை நினைவு கூர்றதுல மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம நினைவுபடுத்திட்டே இருந்தோம்னு சொன்னா, இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய பாதைகள் நமக்கு இலகுவாக ஆக்கப்படும். அல்லாஹ்வை நினைச்சா நமக்கு அர்ஷுடைய நிழல்ல இடம் கிடைக்கும், தெரியுமா? அல்லாஹ்வின் நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத அந்த நாள்ல அல்லாஹு ரபுல் ஆலமீன் தன் நிழலை 7 பேருக்கு கொடுக்கறான். அதுல ஃபர்ஸ்ட் நீதிமிக்க ஆட்சியாளர், அடுத்து இறை வணக்கத்திலேயே வளர்ந்த இளைஞன், அது பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரிதான். அடுத்து அல்லாஹ்வை தனிமையில் நினைத்து கண்ணீர் சிந்திய மனிதன். அண்ணல் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான முறையில அல்லாஹ்வை திக்ரு செய்யக்கூடிய வழிமுறைகளை நமக்கு காட்டி தந்திருக்கிறாங்க. கியாமத் நாளுடைய அந்த நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அந்த நேரத்துல அல்லாஹு ரபுல் ஆலமீன் தனிமையிலே அமர்ந்து அல்லாஹ்வை நினைச்சு கண்ணீர் சிந்தக்கூடிய மனிதனுக்கு அர்ஷுடைய நிழல்ல இடத்த தர்றான் அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாம் எந்த அளவுக்கு நன்மைகள்ல போட்டி போடணும். அதுவும் தஹஜ்ஜுடைய நேரத்துல அல்லாஹ்வை அனுதினமும் நம்ம நினைச்சு அவனுடைய பெருமைகளை, அவனுடைய வல்லமைகளை நினைச்சு அவனுடைய நினைவு கூறுதல்ல ஈடுபடக்கூடிய நமக்கு அல்லாஹு ரபுல் ஆலமீன் நிச்சயமாக மன்னிப்பையும் அர்ஷுடைய நிழலையும் தருவான் அப்படிங்கறத ஆதரவு வச்சு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய பரிசுத்தத்தை போற்றி நம்ம இன்னைக்கு செய்யக்கூடிய திக்ரு, எனக்கு இந்த உலகத்துல யாருடைய உதவியும் வேணாம், அல்லாஹு ரபுல் ஆலமீனுடைய உதவி மட்டும் எனக்கு போதும், எனக்கு எந்த சூழ்நிலையிலும் எந்த சோதனையிலும் அல்லாஹு ரபுல் ஆலமீன் மட்டும்தான் எனக்கு உதவியாளனாகவும் பொறுப்பாளனாகவும் இருப்பான் அப்படிங்கிறத நினைவுல நிறுத்தி ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் அப்படின்னு ஓத போறோம். ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், வ நிஅமல் வக்கீல், இன்னும் அவனே சிறந்த பொறுப்பாளன். துன்பமோ மகிழ்ச்சியோ துக்கமோ கவலையோ நல்லதோ கெட்டதோ எல்லா நிகழ்வுகளிலும் அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் அப்படிங்கிற அந்த நினைவு இன்ஷா அல்லாஹ் நம்ம உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு 100 தடவை ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் அப்படின்னு ஓத போறோம். அல்லாஹு ரபுல் இஸ்ஸத் நம்முடைய அனைத்து நற்காரியங்களுக்கும் பொறுப்பாளியாக ஆகி நம்முடைய ஹைரான ஹலாலான ஹஜாத்களை எல்லாம் நிறைவேற்றி தந்தல் புரிவானாக என துஆ செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.